இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம், முந்தானத்து மித்ரா சாரோட கார் டேமேஜ் ஆயிடுச்சு. ரிப்பேர் பண்ணியாச்சு. அதுக்கான பில்லு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் மேடம். பில்லு 5 லட்சம் ரூபாய் ஆச்சு மேடம். என்னங்க அது 5 லட்சம் ரூபாய் இருக்கு? 20,000 குறைச்சுதான் போட்டிருக்காங்க. பணத்தை பத்தி பேசலடா ஃபூல். 5 லட்சம் பில்லு போடுற அளவுக்கு கார் டேமேஜ் ஆச்சான்னு கேட்டுட்டு இருக்கேன். லட்சுமி மேடமும் மித்ரா சாரும் போன அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா மேடம். டிரைவர் ஜெகதீஷ் தான் ஃப்ரெண்ட்ஸோட வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு மேடம். மித்ரா, என்ன காயம் அது? இதோ கேஷுவலா பட்டிருக்குமா? நீங்க வெளியே போன அன்னைக்கு வேற ஏதோ நடந்திருக்கு. லக்ஷ்மி, நீ சொல்லு, என்ன நடந்துச்சு? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. டிரைவர் மித்ராவை அட்டாக் பண்ண வந்தானா? நான் கிளம்புறேன் சார். நம்ம பையன் அவ கூட போனப்போ இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னா அவனும் சொல்லல, லக்ஷ்மியும் சொல்லல. சின்ன இன்சிடென்ட் தானு சொல்லலையோன்னு தோணுது பெரியமா. என்னடா அது போய் சின்னதுங்கிற? அவன் என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான். அப்படி இருந்தும் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவன் இருக்கட்டும், அவகிட்ட அவன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கல. அப்படி இருந்து அவன் கிட்ட இருந்து மறைச்சிருக்கா. அவன் கிட்ட போய் சொல்லிருக்கா. அரவிந்தா, ஃபர்ஸ்ட் டைம் என் பையன் கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை மறைச்சிருக்கான். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் பிரஷர் பண்ணியும் கேட்டேன். இருந்தாலும் அவ வாயை திறக்கவே இல்லை. ஏதாவது டென்ஷன்ல இருந்திருப்பா அரவிந்தா. விட்டுரு. அது எப்படி இங்க விட முடியும்? கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு இவ்வளவு போய் சொல்றானா, நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம்? அப்படிப்பட்ட பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாக தகுதியானவளான்னு இப்ப எனக்கு டவுட் வருது. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட்னா நீயே உனக்காக ஸ்வீட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கியா? எனக்காகலாம் ஒன்றும் இல்லை ஷாலினி. வீட்டில் எல்லாருக்காகவும் தான் செஞ்சிட்டு இருக்கேன். அதான் உன் மூஞ்சி பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி இருக்கே, நல்லாவே புரியுது. இந்த ஸ்வீட்டை உங்களுக்காக தான் இங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒருத்தரோட அதிர்ஷ்டத்தை இப்படி ஏமாத்தி சொந்தமாக்கிக்க நினைக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அது என்னைக்குமே நிலைக்காது. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஷாலினி. அக்கா, நீ இதெல்லாம் எதையும் கண்டுக்காத. நீ சீக்கிரமா ஸ்வீட்டை ரெடி பண்ணு. நான் ஒன்னும் தப்பா புரிஞ்சுக்கல. எனக்கு வேணும்னு நினைச்சவன நீ உனக்கு சொந்தமாக்கிக்க நினைக்கிற. யார் யாருக்கு எது கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். அதாவது நான் ஸ்வீட்டை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அக்கா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் மாமா போட்டோவை பார்த்தப்பவே உனக்கு கரெக்டான மேட்ச்னு எனக்கு தோணுச்சு. இப்போ அதுவே நிஜமாயிடுச்சு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனோமே, அம்மாடி, அது என்ன வீடா? பார்க்க அரண்மனை மாதிரி இருந்துச்சுல்ல ஜானு? அந்த வீட்ல இருக்கிற கிச்சனே இந்த வீட்டு அளவுக்கு இருக்கு. இன்னும் நாள்ல நீ அந்த வீட்ல ஒரு முதலாளி அம்மாவா இருக்க போற. ஆஹா, அத நினைச்சு பார்த்தாலே சூப்பரா இருக்குக்கா. ஜானு, எதுவும் பேசாதன்னு சொல்றேன்ல. ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்னு நான் இவ்வளவு நாளா கண்ட கனவு எல்லாமே என் கண்ணு முன்னாடி அப்படியே வந்த மாதிரி இருக்குக்கா.
உங்க டைம் நல்லா இருக்குடி, அதனாலதான் உங்களோட கனவு நிறைவேறுது. ஷாலினி இந்த Dress நிச்சயதார்த்தத்துக்கு நல்லா இருக்குமா? ஹே ஜகு, மித்ராவோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. இவங்க எதுக்கு வராங்க? எனக்கு மட்டும் எப்படி தெரியும் சொல்லு? இப்ப என்ன பண்றது? ஏதாவது சொல்லு. முதல்ல நீ அவங்க கண்ணுல எல்லாம் பற்றாத, செத்துருவ. போ, போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோ. வணக்கம் சார். வணக்கங்க. வாங்க உட்காருங்க. வேண்டாம், நான் உட்காந்து உங்க மரியாதையை ஏத்துக்க வரல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்களே அங்க வந்திருப்போமேங்க. நீங்க இப்ப திடீர்னு இன்னைக்கு நடக்க போகுதுன்னு சொன்ன நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க யாரும் வர வேண்டாம். என்னாச்சுங்க? ஏதாவது பிரச்சனையா? முகூர்த்தம் டேட் ஏதாவது மாத்திருக்கீங்களா ஆண்டி? நாங்க இந்த நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்றோம். நந்தன் மருமகனா நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை பொய்யாக்கிட்டா உங்க பொண்ணு. நான் என்ன பண்ண ஆண்டி? எனக்கு வர மருமகளுக்கு பணம் முக்கியம் இல்ல, உண்மைத்தன்மை இருந்தா போதும்னு நினைச்சேன். என் பையனோட வாழ்க்கையில வர பொண்ணுக்கு அந்தஸ்தெல்லாம் தேவையில்ல, புரிதல் இருந்தா போதும்னு நினைச்சேன். ஆனா அது எதுவுமே உனக்கு இல்லைன்னு புரிஞ்சிருச்சு.